வணக்கம் மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். தென்னிந்திய சமையலில் வெங்காயம் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கும். ஸோ குறிப்பாக 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் 72 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். கார்போஹைட்ரேட்டுகள், சர்க்கரைகள், நார்சத்து, புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் வெங்காயத்தில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்களால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுத்து என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடியது வெங்காயம். ஸோ வெங்காயத்தில் ஃப்ளவனாய்டுகள், குவெர்செடின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவதை தடுக்கிறது. இதனால் செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம். பிற செல்கள் நமக்கு மாற்றம் அடைவது, செல்கள் பிறட்சி ஏற்படுவது, இறந்து போவது போன்ற பிரச்சனை இருக்காது. செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு கிடைக்கும் போது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படும். அதுக்கு வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது வெங்காயம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை தீவிரமாக எதிர்த்து போராடி அந்த நோய்களில் விடுதலை பெறுவதற்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர், தியோசல்ஃபேட்டுகள் மற்றும் சல்ஃபைடுகள் இந்த மாதிரி ஆற்றல் வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் தொடர்ச்சியாக வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். இதனால் மூட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்கள், அந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கொள்ளலாம். நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், கீழ்வாதம், சுகர் ப்ராப்ளம், குறிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனை, இது எத்தனையுமே நீங்கள் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வெங்காயத்தில் தான் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம். ஸோ வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இதுதான் நமக்கு இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமாகவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகிடும். அதாவது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது இம்யூன் சிஸ்டமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் செலினியம் மற்றும் ஜிங்க் சத்து இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய அந்த ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும். இம்யூன் சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக அதோடைய ஆற்றல் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இம்யூன் பவர் விஷயத்தில் நீங்கள் லோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் இதய தமனிகளில் பிளேக் உருவாக தடுக்க முடியும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவெர்செடின் என்னும் ஆற்றல், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ இது ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதனால் இதய ஆரோக்கியம் நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும். நம்மளுடைய நரம்புகள், ரத்த நாளங்களில் இறுக்கம் எதுவும் இருக்கக்கூடாது, கொழுப்புகள் எதுவும் படிஞ்சிருக்கக்கூடாது. அப்படி கொழுப்புகள் படிஞ்சிருந்தது நரம்புகள், ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படலாம். ஏன்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லாதால இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நரம்புகளில் இறுக்கம் இல்லாமல் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு வெங்காயம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயம் இல்லாமல் இதயம் பல மடங்கு ஆரோக்கியமாக இருக்கும், பலம் பெறும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம். தினமும் நம்ம 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அல்லது சமைத்து சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் வெங்காயம் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வெங்காயம் சாப்பிட வேண்டியது இன்னும் உங்களுக்கு நல்லது. செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமான ஆற்றலை நம்ம அதிகரிச்சிக்கலாம். ஸோ குறிப்பாக வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதனால் எந்த விதமான தொற்றும் இருக்காது. நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுவதால் குடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் மலம் நமக்கு இறுகி போவது, மலம் குடலிலேயே தங்கி விடுவது, மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் உள்ளிட்ட இந்த மாதிரி பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்கும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம உணவுகள்
உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து செரிக்கப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். சருமம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. ஸோ இந்த ஊட்டச்சத்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். அதோடு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கிறதோடு சரும நோய்கள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். இந்த முகப்பரு, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முகத்தில் வந்து சுருக்கங்கள் ஏற்படுதல், தோல் நிறம் மங்கி போகுதல், இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கும் வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணி சருமத்தை எப்போதுமே மின்னக்கூடிய தோட்டத்தோட பளபளப்பாக மெருகேற்றி கொடுக்கும். எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றினுடைய அடர்த்தியை வந்து அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது வெங்காயம். மேலும் ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு உங்களுடைய பேலன்ஸை தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு, சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் சரி செய்வதற்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த நுரையீரல் காற்று பாதைகளில் நச்சு கிருமிகள் வந்து தேங்காது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டுடலாம். ஆஸ்துமா, மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே நமக்கு இருக்காது. வெங்காயத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். உடலை கழிவு நீக்கம் செய்யக்கூடியது வெங்காயம். அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து டீடாக்ஸ் செய்யும், நச்சு நீக்கம் வந்து செய்யும் வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம் உடலில் உருவாக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் மேம்படுத்தும். ஏன்னா கல்லீரல் நிறைய நச்சு கிருமிகள் தேங்கும், அதை வந்து நீக்கக்கூடியது வெங்காயம் தான். ஸோ அதோட கல்லீரலினுடைய செல்களை வந்து மீண்டும் புதுப்பிச்சு கல்லீரலினுடைய செயல்திறனை மேம்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைக்கும். சில உடல் உறுப்புகளில் தேங்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றி கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய உடலை சுத்தமாக வச்சிருக்கணும், நச்சு நீக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக வெங்காயத்தை பச்சையாக நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்க முடியும். அதாவது கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுக்கலாம். அதோட ஆல்கஹால் உள்ளிட்டவைகளால் சேரக்கூடிய கழிவுகளையுமே நம்ம வெளியேற்றிக்கலாம். ஏன்னா ஆல்கஹாலாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் தான் வீக் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரலுடைய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு புதுமையான ஒரு உறுப்பாக கல்லீரல் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது எப்போதுமே அளவாக தான் வந்து எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை உங்களுக்கு வயிறு அசௌகரியம் வந்து உண்டாகலாம். பிளட் தின்னிங் உள்ளிட்ட மருந்துகள் எடுப்பவர்களுக்கு சில சமயங்களில் உதிரப்போக்கு பிரச்சனையை கூட வெங்காயம் அதிகமாக சாப்பிடும்போது அதிகரிக்கலாம். அதனால் கவனத்தோடு இருக்கணும். நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டி உங்களுக்கு ஏற்படும் வெங்காயத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா. அதனால் அளவோடு தான் சாப்பிடணும். வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் வந்து உண்டாகலாம். அதனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிட்டாலுமே வாய் துர்நாற்றம் வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நீங்கள் நினச்சி அதை எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இரைப்பை கோளாறு உள்ளவர்கள், மலக்குடல் அலர்ச்சி நோய் இருக்கிறவங்க, ரத்தத்தை மெலிக்கக்கூடிய பிளட் தின்னிங் மருந்து இருக்கிறவங்கலாம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதை குறைக்கிறதுக்கோ அல்லது தவிர்க்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மற்றவர்கள் வந்து வெங்காயத்தை அளவோடு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.